அண்மை செய்தியை பார்க்கிறோம். விழுப்புரம் திண்டிவனம் அருகே அதிவேகமாக சென்ற தனியார் பேருந்து சாலை தடுப்பில் மோதி விபத்திற்குள்ளான நிலையில் அது தொடர்பான புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலீஃபுல்லா வழங்க கேட்கலாம். கலீஃபுல்லா, வணக்கம். முழு விவரம். வணக்கம். நேற்று சென்னையிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்து நேற்று அதிகாலை விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள பாதிராப்பள்ளூர் என்ற இடத்தில் சக்கராபணி ஆற்று மேம்பாலத்தில் வந்தபோது அதிவேகம் காரணமாக நிலை தடுமாறி தாறுமாறாக ஓடி ஆம்னி பேருந்து மேம்பாலம் ஓரத்தில் இருந்த தடுப்புச் சுவரில் மோதி 2 பாலத்திற்கும் நடுவில் சிக்கிக் கொண்டது. அந்தரத்தில் தொடங்கிய இந்த விபத்து குறித்த தகவல் அறிந்த விக்கிரவாண்டி போலீசார், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் விரைவித்து சென்று மேம்பாலத்தின் நடுவில் சிக்கிக் கொண்டிருந்த அந்தரத்தில் தொங்கியிருந்த தனியார் ஆம்னி பேருந்து சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த பயணிகளை பத்திரமாக மீட்டனர். மேலும் பேருந்தில் பயணம் செய்த 13 பேர் பலத்த காயமடைந்தனர். இதில் ஆம்னி பேருந்தில் பயணம் செய்த இருவரையும் தற்பாக மீட்டனர். இந்த நிலையில் சிறு காயங்களும் லேசாக உயிர் கொடுத்தனர். இது குறித்து விக்கிரவாண்டி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் இந்த விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் நேற்று நடந்த விபத்து குறித்து தற்போது சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.